அற்புதம் வேற, ஆசீர்வாதம் வேறன்றத தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நாம அற்புத மனநிலை தான் இருக்கிறோம். அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன தேவை? அற்புதம் நடக்கிறதுக்கு பிரச்சனை தேவை. பிரச்சனை இருந்தா தான் அற்புதம் வரும். சோ கிறிஸ்டியன் லைஃப் எப்படி போகுதுன்னா, பிரச்சனை, ஜெபம், அற்புதம், சாட்சி. அடுத்த வாரம் இப்ப மறுபடியும் பிரச்சனை வரணும். அடுத்த வாரம் பிரச்சனை. வாழ்க்கை எப்படி போகுது? அற்புதமா போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கி நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் அப்படிலாம் சொல்ல, அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம்ன்றதுனுடைய வல்லமை நமக்கு புரியல. சில கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பைப் போட்டிருப்பாங்க. அந்த பைப்பை போய் நீங்க திறந்தீங்க, புஷ்னு காத்தடிக்கும். காத்தடிச்சதுன்னா நீங்கெல்லாம் என்னடா தண்ணி வரலையே அப்படி எதிர்பார்த்துட்டு டெய்லி வந்து பாக்குறீங்க, தண்ணி வரல. டெய்லி பாக்குறீங்க, தண்ணி வரல. திடீர்னு தண்ணி வந்துருச்சு. என்னது அது? ஹல்லேலூயா! என்ன கொண்டாட்டம் பாருங்க. ஜனங்கள்லாம் கை தட்டுவாங்க, ரோட்ல உள்ளவங்க எல்லாம் ஓடி வருவாங்க, அறிவிப்பு கொடுப்பாங்க, தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரே பரபரப்பா இருக்கும். நம்ம வீட்டுல பைப்பை திறக்கிறோம், அது பாட்டு தண்ணி வருது. அத பத்தி பரபரப்பே இல்லை. அத பத்தி எந்த பரபரப்பும் கிடையாது. நமக்கு யார்ட்டையும் சொல்றது கிடையாது. அதை பத்தி எப்ப சொல்லுவோம்னா, தண்ணி வரலன்னா எக்கா உங்க வீட்டுல வருதாக்கான்னு அப்பதான் கேக்குறது. கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சா ஒரு பெரிய நிம்மதி. அப்பதானே ஒரு நிம்மதி வருது நமக்கு. அவன் வீட்லயும் போயிடுச்சுடா, அவன் வீட்டுல எரிஞ்சாதான் டென்ஷன் நமக்கு. அது மாதிரிதான் இது. அற்புதம் நிரந்தரமானது இல்லை. ஏன்னா நம்முடைய லைஃப்லயே நிறைய நேரம் நாம ஜெபம் பண்றோம், அற்புதம் நடக்குது. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதே பிரச்சனைல மறுபடியும் என்ன பண்றாங்க? அவங்க இருக்கிறாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, செங்கடல் இன்னைக்கு கூட அப்படியே குவிஞ்சே நிக்கல. அன்னைக்கு அற்புதம் நடந்துச்சுதான். ஆனா இன்னைக்கு அது என்ன பண்ணல? நிரந்தரமா இல்ல. அற்புதம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்காது, நடக்க கூடாது. அடிக்கடி சொல்றதுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு நியூஸ் வந்துச்சு. 5வது மாடியில இருந்து 7வது மாடியில இருந்து ஒரு குழந்தை கீழே, ஒரு 3 வயசு குழந்தை கீழே விழுந்துருச்சு. விழுந்தா கீழே ஒரு கார் இருக்கு, அந்த கார் மேல போய் அது விழுந்துச்சு. ஓடி போய் தூக்குறாங்க. குழந்தைக்கு அடியே படலை, ஒரு போன் புரோக் ஆகல, ஒண்ணுமே ஆகல. குழந்தை பொத்துன்னு வந்து கீழே விழுந்து சேஃபா இறங்கிடுச்சு. இப்ப இது என்னது? அற்புதம். இப்ப அந்த அம்மா இங்க சாட்சி சொல்ல வர்றாங்க. ஆண்டவர் அற்புதமா என் குழந்தைய காத்தார். இது மாதிரி மாடியில இருந்து கீழே விழுந்தது, ஒரு அடிப்படலை. இங்க பாருங்க, அந்த குழந்தை நிக்குது. அற்புதம். உடனே நான் பாஸ்டர், நான் வரேன், தேவன் உங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சொன்னோடனே நீங்க போறீங்க, உங்க குழந்தைய 7வது மாடியில இருந்து உங்க 3 வயசு குழந்தைய போடுவீங்களா? விசுவாசம் இல்ல. அப்ப தெரியுதுல உங்களுக்கு அது அற்புதம் நடக்காதுன்னு. ஆனா கடன் அடைகிறது மட்டும் அவனுக்கு அடைச்ச தேவன் எனக்கே அடைக்கலன்னு ஏன் கேட்கிறோம்?